ஈஸ்வரனாகிய நான் உங்களை வேண்டுவது, தமிழ்நாட்டில் எல்லா தொழிற்சாலையும் வேண்டும். தொழில் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறது. வியாபாரம், இதனால் வியாபாரம் நிறைய பாதிக்கப்படுகிறது. வளர்ச்சி பாதை விவசாயத்திலிருந்து பொருளாதாரங்கள் நிறைய பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாம்பழத்துக்கு விலை இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு எல்லா மாம்பழத்தையும் தெருவில் போட்டுட்டு இருக்கிறாங்க விவசாயிகள். இதுக்கு சரியான விவசாயிகளுக்கு சரியான ஒரு உற்பத்தியை பண்ற விவசாயிக்கு அதை கூடா எடுத்து தயார் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு தேங்காய் விலை அதிகமாக இருக்கிறது, சந்தோஷமான விஷயம். ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது தேங்காய்க்கு நிரந்தரமான விலைகளை உற்பத்தி பண்ணி ஒழுங்காக கொடுக்கணும். அப்போ விவசாயிகள் சந்தோஷமா அடைவாங்க. நெல்கள் நெல் விளைய வைக்கிறாங்க, நல்ல விலை கொடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விளைஞ்சா அது வாங்குறதுக்கு ஆள் இல்லை, உடவுல வைக்க முடியல, காப்பாய் போட்டு மூட முடியல, மழைக்கு நினைஞ்சு ரொம்ப போகுது, விவசாயி பாதிக்கப்படுறாங்க. இப்படி ஒவ்வொரு பாதிப்பும் வருது. வியாபாரி தான் விவசாயி, விவசாயி தான் வியாபாரி. விவசாயம் பண்ண எனக்கு உழவு அடிக்க தெரியும், விதைக்க தெரியும், நட தெரியும், உழவு அடிக்க தெரியும், எல்லா வேலையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வியாபாரியா இருக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன கிராமத்துல இருந்து அந்த புதியமுத்தூர் ஒரு கிராமம். இன்னைக்கு அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற விவசாயம் ஃபுல்லாவே அழிந்து விட்டது, விவசாயமே கிடையாது. பக்கத்து தொழிற்சாலைன்னா தொழிற்சாலையே நிறைய தொழிற்சாலை அழிந்து விட்டது. இப்படி ரெண்டுமே மாறி மாறி அழிந்து விட்டே இருந்தா மக்கள் இதை படித்துட்டு சும்மா இருந்தான். ஏன் பையன் படிச்சு இன்ஜினியரா இருக்கிறான், சிவில் இன்ஜினியர், வேலை கிடைக்கல, வேலை வாய்ப்பு இல்லை, தொழில் பண்ணா நிறைய நஷ்டமாகுது. கடைசியில் பார்த்தா இங்க கால் டாக்ஸ் ஓட்டிட்டு இருக்கான். வேலை பார்க்கணும், வியாபாரத்தை பண்ண முடியல, வியாபாரத்தில் நிறைய நஷ்டம் ஏற்படுது. அதனால வியாபாரம் உற்பத்தி நிறைய வேணும், தொழிற்சாலைகள் நிறைய வேணும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு வர்றாங்க. 1994 தூத்துக்குடியில ஒரு ஸ்டெர்லைட் ஆலை ஆரம்பிச்சது. அந்த ஆலையில உற்பத்தியான பொருட்களை தமிழ்நாடு இந்தியாவுக்கு 40% பங்கு இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கிலோ காப்பர் அன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிலோ காப்பர் 250 இருந்து 300 ரூபாய்க்கு தான் வந்துச்சு. இன்னைக்கு அதே காப்பர் 950 இருந்து 1000 ரூபாய்க்கு இருக்கு. வீடு கட்டு தொழிலாளி, விவசாயி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. காலி தொழில் சுத்தமா முடிஞ்சு போச்சு. தூத்துக்குடியில ஆர்பார் பக்கத்துல இருக்கு. தூத்துக்குடியில ஆர்பார் வேண்டாம்னு போராடினாங்க. இன்னைக்கு இருக்கு துறைமுகம் இருக்கு, துறைமுகம் வேண்டாம் துறைமுகம் வேண்டாம்னாங்க. இன்னைக்கு துறைமுகம் இருக்கு, நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லா தொழிற்சாலையும் வேண்டாம்னாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம கன்னியாகுமரியில் துறைமுகம் வர ஆரம்பிச்சது. வேண்டாம் நம்ம எல்லாரும் போராடுறாங்க. நம்ம டிவியில தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போராடுறாங்க துறைமுகம் வேண்டாம் அப்படின்னு. அருமையான முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர் அப்படியே தூக்கிட்டு ஒரு கோடு தான். இந்த கோட்டுக்கு பார்த்தா தமிழ்நாடு, அந்த கோட்டுக்கு பார்த்தா கேரளா. கோட்டை தாண்டி அவர் கொண்டு போயிட்டாரு. தொழில் வளர்ச்சி அவர் கைப்பற்றிட்டு போயிட்டாரு. இப்படி கோட்டை தாண்டி அவர் கொண்டு போயிட்டாங்கன்னா இங்க பாருங்க ஆந்திரா, இதுக்கு ஆந்திரா கொண்டு போயிடுறாங்க, இங்கிட்டு கேரளா கொண்டு போயிடுறாங்க. நம்ம வளர்ச்சி என்ன ஆகும்? இன்னைக்கு ஸ்டெர்லைட்ல காப்பர் எடுத்துருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 பேர் வேலை பார்த்தாங்க. லாரி ஓட்டுச்சு, ஆர்பார் துறைமுகத்தை ஏற்றுமதி இறக்குமதி ஏற்படுச்சு. நேரடியாகவும் மறைமுகமாகவும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிச்சுட்டு இன்னைக்கு டிப்ளமா, சிவில் இன்ஜினியர்லாம் நிறைய சும்மா இருக்கிறாங்க. பெருமளவு வரைக்கும் வேலை பார்க்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனா வேலை இல்லை. கூலி வேலைக்கு போறதுக்கு அவங்க தயாரா இல்லை. ஆனா படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி காசு போட்ட வைக்க, ஒரு கடையில் வேலை பார்க்குற, இந்த மாதிரி சாதாரண வேலைக்கு வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் பாதுகாக்கணும், படித்த பட்டாதாரிகளை பாதுகாக்கணும். உங்க பிள்ளைகளையும் நாளைக்கு பாதுகாக்கணும். நீங்க இருக்கிற அத்தனை பேரும் படிச்சிருக்கீங்க, உங்க பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். அது நல்ல தொழிற்சாலைகள் வேணும், எல்லா தொழிற்சாலைகள் வேணும். அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சுற்றி கிராமங்கள் இங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து சென்னை வரைக்கும் பாருங்க, 2 பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் விவசாயம் கம்ப்ளீட்டா அழிஞ்சிட்டு, விவசாயமே கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க அவ்வளவு விவசாயம் இருந்தது. அதே மக்கள் தான் இருக்காங்க. அதை விட மக்கள் பல மடங்கு கூட்டிட்டாங்க. விவசாயம் பார்க்க ஆள் இல்லை. நாளைக்கு உணவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி வேலைக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லா தொழிற்சாலையும் வேணும். தொழிற்சாலை வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? தொழிற்சாலையை வரவேற்கணும். தொழிற்சாலையில குறைபாடு இருந்தா சரி பண்ணணும். அதை விட்டு தொழிற்சாலையே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா
இன்னைக்கு என்ன பண்றீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்துல மழையிலே காங்கல